1/4 கிலோ தட்டைப்பயிறு எடுத்துருக்கிறேன். ஒரு வடைச்சட்டியை தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரையாக காய விட்டுட்டு அதில் அந்த பயிரை போட்டு வறுத்துக்கோங்க. ரொம்ப சவக்கக்கூடாது, ஏன்னா இதை நம்ம உடச்சி எடுக்க போகிறோம் 2 அதனால் ஓரளவுக்கு சூடாகி லைட் ப்ரௌனாக வரும்போது ஆஃப் பண்ணிடுங்க. ஓரளவுக்கு ப்ரௌனாக வந்துருச்சு, இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இதை கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருங்க. உடனே நசுக்குனா பயிர் நசுங்கும், உடையாது. அதனால் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா இதை அம்மியிலையோ இல்லை நீங்கள் வேறு திருக்க வச்சுருந்தீங்கன்னா அதில் 2 உடைச்சி. இதுலேயுமே நல்லாவே உடையுது. கொஞ்சம் கொஞ்சம் முழு பயிர் இருக்கும், அது நீங்கள் புடைக்கும் போது ஒரு சைடு ஒதுங்கும், அது பிறக்கிடலாம், தனியாக எடுத்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கிடலாம். அம்மி இல்லை திருக்க இல்லைன்னா பரவாயில்ல, மிக்சியில் பல்ஸில் வச்சு ஒரு 2-3 தடவை நீங்கள் பல்ஸில் வச்சு எடுத்தீங்கனாலே நல்லா உடஞ்சிரும். புடைச்சதுக்கப்புறம் இந்த ஒரு 2 தடவை அலசிட்டு நம்ம பருப்புக்கு போட்டுடலாம். இந்த டம்ளரில் 3 டம்ளர் தண்ணி வச்சு அது கொஞ்சம் சூடாக விட்டுருக்கேன். கொஞ்சம் தண்ணி சூடானதுக்கப்புறமா கழுவி வச்ச பருப்பை அதில் போட்டுடலாம். ஒரு 10-15 சின்ன வெங்காயம் உரித்து போட்டுக்கோங்க, முழுசாகவே போடுங்க. 2 தக்காளி, 2 பெரிய தக்காளியாக போட்டுக்கோங்க. ஒரு முழு பூண்டை உரித்து அதில் சேர்த்துக்கோங்க. அதோட ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். ஏன்னா இதில் உரப்புக்கு நம்ம பச்சை மிளகாய் மாத்திரம்தான் சேர்க்க போகிறோம், அதனால் 4 பச்சை மிளகாய். சப்போஸ் உங்கள் பச்சை மிளகாய் பிஞ்சாக இருந்ததுன்னா கூட 2 சேர்த்துக்கோங்க. கீரி போட்டுக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. 2 டீஸ்பூன் மஞ்சள். இந்த மஞ்சள் பொடி நிறையா போடணும், பருப்பு பார்க்க மஞ்சளாக இருக்கணும். இது 1 ஸ்பூன் ஜீரக பொடி போடுங்க, இது வறுத்து அரைச்ச ஜீரகம். 1 ஸ்பூன் உப்பு. 3 டம்ளர் தண்ணி விட்டுருந்தோம், இப்போ கூட 1 டம்ளர் தண்ணி விட்டு விசில் போடுங்க. ஒரு 4-5 விசில் வரணும், ஏன்னா பருப்பு குழையணும். நமக்கு கொஞ்சம் குழன்னு இருந்தால் தான் சாதத்தில் போட்டு சாப்பிட. இப்போ பருப்பு கொஞ்சம் வெந்துருச்சு. ஆனால் இந்த தட்டைப்பருப்பு துவரம் பருப்பு மாதிரி குழஞ்சி அப்படி போயிடாது. இதை நம்ம திருப்பி பருப்பு மத்து வச்சு கொஞ்சம் கடைஞ்சிக்கிடணும். இந்த தண்ணியை இருத்துக்கோங்க, இருத்துட்டு கொஞ்சம் கடைஞ்சி விட்டுட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி சேர்த்து கலக்கிட்டு தாளித்து விட்டால் போதும். மத்துட்டு கடைஞ்சிக்கோங்க. ஓரளவுக்கு கடைஞ்சிருச்சு. கடைஞ்சதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கிற தண்ணியை அதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. தாளிச்சிடலாம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு உளுந்தம் பருப்பு, கொஞ்சம் ஜீரகம், 2-3 வெந்தயம், 2 காஞ்ச மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலையும் கொஞ்சம் சின்ன வெங்காயமும், கொஞ்சம் மல்லித்தழை போட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் செவந்துருச்சு, ஊற்றிடலாம். அதில்
பருப்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. தட்டைப்பயிறு பருப்பு குழம்பு. வழக்கமாக நீங்கள் துவரம் பருப்பில் குழம்பு செஞ்சுருப்பீங்க. புதுசாக இந்த தட்டைப்பயிரில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.